ராகேல். அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனான். அவன் தன் காரியங்களையெல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். ராகேல் ரூபவதியாகவும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருக்கிறாள். யாக்கோபு கிணற்றண்டையில் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிற மேய்ப்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் லாபானின் ஆடுகளையும் காண்கிறார். அப்போது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறார். ராகேல் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவள். அவள் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவள். யாக்கோபு இப்போதுதான் ராகேலை முதன் முறையாக பார்க்கிறார். யாக்கோபுக்கு ராகேல் மீது பிரியம் இருக்கிறது. அவர் ஒரு குணசாலி, இரக்க குணம் உள்ளவர். யாக்கோபு லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறார். அவர் ராகேலுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுகிறார். யாக்கோபு சத்தமிட்டு அழுவதற்கு வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அவர் ராகேலை எதிர்பாராத விதமாக சந்திக்கிறார். அந்த ஆச்சரியத்தினாலும் சந்தோஷத்தினாலும் யாக்கோபின் கண்களில் கண்ணீர் வருகிறது. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியமாய் இருக்கிறார். ராகேலுக்கு யாக்கோபை பற்றி தெரியாது. யாக்கோபு அவளிடத்தில் தன்னை பற்றி சொல்லுகிறார். தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபெக்காளின் குமாரன் என்றும் யாக்கோபு ராகேலுக்கு அறிவிக்கிறார். ராகேல் ஓடிப்போய் இந்த செய்தியை தன் தகப்பனுக்கு அறிவிக்கிறாள். யாக்கோபு லாபானுடைய சகோதரியின் குமாரன். லாபான் இந்த செய்தியை கேட்டபோது அவர் யாக்கோபுக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை கட்டிக்கொண்டு முத்தம் செய்கிறார். லாபான் யாக்கோபை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறார். யாக்கோபு லாபானுடைய வீட்டிலே தன் காரியங்களையெல்லாம் அவருக்கு விவரமாக சொல்லுகிறார். கிழக்கு தேசங்களில் முத்தம் செய்து வரவேற்கும் வழக்கம் இருந்தது. புருஷர் மற்ற புருஷரை முத்தம் செய்தார்கள். தன்னுடைய பிரயாணத்தின் நோக்கம் பெத்தேலில் நடைபெற்ற நிகழ்ச்சி, கிணற்றண்டையில் தான் வந்தபொழுது அங்கு நடைபெற்ற காரியங்கள் ஆகிய அனைத்தையும் யாக்கோபு லாபானிடம் விவரமாக சொல்லுகிறார். லாபான் யாக்கோபை அதிகமாக நேசிக்கிறார். லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்று அன்பான வார்த்தைகளை சொல்லுகிறார். யாக்கோபு 1 மாதம் வரைக்கும் லாபானிடத்தில் தங்குகிறார்.